ஏதாச்சும் டிசீஸ் பற்றின நோய் பற்றின சந்தேகங்கள், உடல்நிலை பற்றின சந்தேகங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொல்கிறேன். ஃப்ரீயாக கேளுங்க. காய்ச்சல் அதை பற்றி யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, சும்மா கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபார்மலாக தேவையில்லை. உட்காந்த இடத்துலேயே அப்படியே சொல்லுங்கள். இருக்கா? ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் நான் இங்கே வந்தப்போ நிறைய பசங்க கேள்வி கேட்குறதுக்கு அவ்வளோ போட்டி போட்டாங்க. ரொம்ப பிடிச்சிட்டு போனேன். நான் போன தடவை லாஸ்ட் டைம் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இருந்த பசங்க இருக்காங்களா? இல்லை, நான் இங்கே வரும்போது இருந்தாங்க. நீங்கள் இருந்தீங்களா? ரைட். யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, எனி ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இருக்கா? கோவிட் இப்போ இருக்கா? எங்க? தமிழ்நாட்டில். ஆக்சுவலாக இதுவரை 19 தடவை இந்த கொரோனா வைரஸ் மியூட்டேட் ஆகிருக்கு. மியூட்டேட்டுன்னா தெரியுமா? மியூட்டேஷன், மரபணு மாற்றம். அந்த கொரோனா வைரஸ் இதுவரை கண்டுபிடிச்ச வைரஸ்லேயே மிக வீரியமான ஒரு வைரஸ் இப்போ அந்த COVID-19 வைரஸ் தான். இன்னைக்கு நேற்று அதுக்கு ஒரு புது பேர் சொல்லியிருக்காங்க. தெரியுமா என்னென்னு? நேற்று தென்னாப்பிரிக்காவில் கோவிட்ல ஒமிக்ரான் அப்படின்ற ஒரு பேர் சூட்டியிருக்காங்க. லாஸ்டாக ஆன மியூட்டேஷன் அந்த கடைசி வேரியண்ட்டுக்கு பேர் ஒமிக்ரான். இந்தியாவில் இருந்ததுக்கு பேரெல்லாம் டெல்டா ப்ளஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. தடுப்பூசி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தடுப்பூசி போட்டால் கொரோனா வருமா? வரும். வராதுன்னு சொல்லி தானே கவர்மெண்ட் போடுறாங்க. ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தடுப்பூசி போட்டால் நம்ம உடம்புல என்ன நடக்கும்? ஐடியா இருக்கா? கவர்மெண்ட் ஏன் எல்லாருக்கும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உண்டு பண்ணுறாங்கிறது தெரியுமா? கொரோனா தடுப்பூசி போட்டால் திரும்பவும் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இருந்தாலும் கவர்மெண்ட்டு அதை போடுறதுக்கான காரணம் என்ன? முதன்மையான காரணம் என்னன்னா டெல்டா ப்ளஸ் வேரியண்ட், அந்த 2 வேரியண்ட்டில் உள்ள கொரோனா வைரஸோட அந்த மேலே உள்ள செல், இப்போ உள்ள வேக்சின் அந்த செல்லை நம்ம பிளட்டில் ஒட்ட விடாது. அது ஒரு மாதிரி படம் பார்த்துருப்பீங்கல்ல, கோவிட் வைரஸோட படம் பார்த்துருப்பீங்கல்ல, முனியில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அது பிளட்டுக்குள்ளே போய் அப்படியே பலமாக பெருகி அப்படியே பாதிக்கும். அந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு எதிரான அந்த தடுப்பூசி, இப்போ நம்ம போட்டிருக்க தடுப்பூசி அதை மட்டும்தான் தடுக்கும். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா 7 வகையான தடுப்பூசிகள் இப்போ வரை வந்திருக்கு. இந்தியாவில் 2 தான். என்னென்ன தெரியுமா? கோவாக்சின், கோவிஷீல்டு, இது 2 இந்தியாவில் போடுறாங்க. மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் மாடர்னா, பசிஃபையர் அந்த மாதிரி மொத்தம் 7 வகையான தடுப்பூசிகள் போடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற தடுப்பூசி தான் 2 டோஸ் போடுறாங்க. மற்ற நாடுகளில் ஒரே ஒரு டோஸ் தான். அந்த தடுப்பூசி அந்த ஸ்பைக் புரதம்னு சொல்லுவாங்க, ஸ்பைக் புரோட்டீன் அப்படின்னு, வைரஸ் மேலே இருக்கிற அந்த ஸ்பைக் புரோட்டீனை செயலிழக்க வச்சிரும். நம்ம அந்த கோவேக்சினும் கோவிஷீல்டும் அப்போ அது போடும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லவே இல்லைங்கிறது இல்லை, வாய்ப்புகள் குறைவு. அதனால் கவர்மெண்ட் அந்த 2 வேக்சினையும் போட சொல்கிறாங்க. ரெண்டாவது, அதனால் ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஒன்று இருக்கும். தடுப்பூசி போட்டாலும் கொரோனா வரும்னு தெரிஞ்சுட்டே மக்கள் ஏன் போடுறாங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஃபாரின் போகணும், அது ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா தடுப்பூசி போட்டால் தான் இப்போ ஃபாரின் போக முடியும், அது முந்தி. ஆனால் இனிமேல் உள்ள காலகட்டத்தில் இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ள பொது இடங்களில் நடமாடணும்னாலே 2 தடுப்பூசி போட வேண்டிய ஒரு கட்டாயம் வரப்போகுது.
பொது இடங்கள் அப்படிங்கிறது நம்ம எதை எடுத்துக்கலாம்னா சினிமா தியேட்டர், மசூதி, வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் அது கம்பல்ஷன் ஆகலை, ஏன்னா 18 வயசுக்கு கீழே இன்னும் வேக்சின் போடலை. அதனால் ஸ்கூல்ஸுக்கு கிடையாது. ஸ்கூலில் வேற ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா பிள்ளைங்களோட அப்பா அம்மாவோட வேக்சின் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு கட்டாயம் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து பஸ்ஸில் ஏறணும்னாலும் இனிமேல் வேக்சின் சர்டிஃபிகேட் காட்டினா தான் பஸ்ஸில் ஏற முடியும், இன்னும் ஒரு 20-25 டேஸ் கழிச்சு. அப்படி ஏன் கவர்மெண்ட் வந்து அப்படியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இன்னொரு அடிஷ்னலான காரணம் அப்படின்னோம்னா சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். தடுப்பூசி நம்ம போட்டுட்டோம், நமக்கு கொரோனா வராது. ரொம்ப படித்தவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு ஓரளவு விவரம் உள்ளவங்களுக்கு சரி இது போட்டாலும் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. படிக்காத மக்களுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட்டுட்டோம், நமக்கு வந்து கொரோனா வராது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்டை வந்து அது கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, மருத்துவம் அப்படிங்கிறது வந்து உடல் மட்டும் சார்ந்தது இல்லை. இந்த ஒரு தம்பி ஹோமியோபதி பற்றி பேசினாரு, அது ஒன்று தான் புரிஞ்சுது. அவர் யுனானி பற்றி பேசினது, அரபி மெடிசன் பற்றி பேசுனது எனக்கு புரியல. ஆக்சுவலாக ஹோமியோபதி அப்படின்னா மேன் அஸ் எ ஹோல், மைண்டை வச்சு மனிதனை ஒரு மனிதனாக பார்க்கறது, ஒரு உடம்பாக பார்க்காம மனம் உடல் சார்ந்த நோய்களுக்கு தான் ஹோமியோபதியில் தீர்வு இருக்குது. இப்போ இதில் ஏன் ஹோமியோபதியை கொண்டு வரேன்னா, ஹோமியோபதியில் ஒரு கான்செப்ட் இருக்குது, மனம் குணமாச்சுன்னா நோயும் குணமாகும் அப்படின்னு. இந்த தடுப்பூசி மக்களுக்கு நம்ம இது போட்டுட்டோம், தடுப்பூசி போட்டுட்டோம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கவர்மெண்ட் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க, தடுப்பூசி போட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு. அந்த வார்த்தையில் வந்து சில வார்த்தைகள் வந்து வீரியமிக்க வார்த்தைகள். அதுவும் தடுப்பூசி போட்டு, தடுப்பூசிங்கிறது ஒரு பயங்கரமான வார்த்தை. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அப்போ தடுப்பூசி போட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு நம்ம மனசை நம்ப வைக்கிறாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ தடுப்பூசி போடுறதுனால கொரோனா இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. கொரோனா வர விகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இறப்பு விகிதம் நல்லா குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் வந்து அந்த சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் தான். ஒரு தடுப்பூசி போட்டுட்டு வெளியில் வந்தவர் வந்து தைரியமாக இருக்கார், இனிமேல் கொரோனா வந்தால் நான் சாக மாட்டேன், இது வெறும் ஒன்று கொரோனா வராதுன்னு முதல்ல நம்புவார். சப்போஸ் கொரோனா வந்துட்டு அவர் அடுத்து என்ன சொல்கிறது, எனக்கு சீரியஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். சீரியஸ் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன சொல்லுவார், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புவார். ஆனால் கடந்த லாக்டவுனில் எப்படி இருந்ததுன்னா, கோவிட் பாசிட்டிவ்னாலே நமக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருந்தது. அந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் இருந்தது. அது உண்மை இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறை எல்லா மருத்துவமனைகள்லையும் இருந்தது. கொஞ்சம் சீரியஸ் ஆனால் கூட வந்து உடனடியாக ஆக்சிஜன் வந்து பத்தாமல் போயிடுச்சு. அப்போ இயல்பாகவே ஒருவேளை நமக்கு சீரியஸ் வச்சுன்னா நம்மளை வச்சு காப்பாற்ற மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடும். இயல்பாகவே பாடியோட அந்த அட்ரினலின் அதிகமாக சுரக்க வச்சு அந்த கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். ஒரு சின்ன கதை சொன்னால் அவங்களுக்கு புரியும். அமெரிக்காவில் வந்து மரண தண்டனை வந்து 2-3 வகைகளில் நிறைவேற்றுவாங்க. எலக்ட்ரிக்கல் சேர், அதாவது சாதாரணமான நபர்களுக்கு இல்லை, ஒரு கடுமையான குற்றம் புரிந்தவங்களுக்கெல்லாம், அதாவது மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிக்கிற குற்றம்னு நிறையா இருக்குது, மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணுறவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. விஷ ஊசி, நல்ல ஹை வோல்டேஜ் சேரு, பாம்பை வச்சு கடிக்க வைக்கிற ஒரு தண்டனை. பாம்பை வச்சு கடிக்க வைக்கிற தண்டனை வந்து கடந்த 60 வருஷமாக இல்லை, அதுக்கு முந்தி உள்ள காலகட்டங்களில் அது இருந்துச்சு. அப்போது ஒரு மரண தண்டனை குற்றவாளியை கொண்டு போய் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அவர்கிட்ட எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன செய்யணுமோ, எதாவது பேசணுமோ பேசிக்கங்க, கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரை ஒரு சேரில் உட்கார வச்சு கையெல்லாம் கட்டிட்டு உள்ள விஷ பாம்பை விட்டு கடிக்க விடுறது தான் ஏற்பாடு, மரண தண்டனை அப்படின்னு. அந்த டைமில் அவர் ஒரு மரண தண்டனை கைதி தான். ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அவரை வச்சு. ஒரு மரண தண்டனை கைதி தான். அங்கே ரிசர்ச் நடக்குதுங்கிறது அங்கே உள்ள டாக்டர்கள், அங்கே 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அவருக்கு கண்ணை கட்டிக்கிட்டு, இந்த மரண தண்டனை கைதிக்கு கண்ணை கட்டிட்டு பாம்பை விட்டு கடிக்க விட்டாங்க.
இப்போ அவர் வாயில் வந்து சொன்னாங்க, உங்களை வந்து நாங்கள் விஷப்பாம்பு வச்சு கடிக்க விடுறோம், இந்த பாம்பு கடித்தா உடனடி மரணம். அவங்க சொன்னது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இறந்துடுவீங்க கடுமை. இப்போ வந்து நாங்கள் உங்களை வந்து இந்த பாம்பு தண்டனை வந்து உங்களுக்கு நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்போட பல்லு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவர் உணர்ந்தார், கடித்ததை உணர்ந்தார். கரெக்டாக 1 நிமிஷத்தில் பாம்பு கடித்தால் என்னென்ன சிம்டம் வருமோ அது எல்லாம் அவரோட உடம்புல தோணுச்சு. 2 வகையான பாய்சன் இருக்குது, நான் அதுக்குள்ளே 2ஆவது வரேன். அப்போ தோணுச்சு. கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் அவர் இறந்துட்டார். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, அவரை வச்சு நடந்த ஆராய்ச்சி என்னென்னா, அவருக்கு பாம்பு விஷம் செலுத்தப்படவே இல்லை. அவரை கொத்துனது பாம்பு கிடையாது, 2 பின்னை வச்சு குத்திருக்காங்க. அந்த வார்த்தையும் அந்த சூழ்நிலையும் தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி சிம்டத்தையும் மரணத்தையும் பரிசாக கொடுத்துருச்சு. இப்போ உங்களை பாம்பு கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊசி வச்சு குத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அவரோட உடலில் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது பாம்பு கடித்து அந்த விஷயத்தினால் ஒருத்தர் எப்படி இறப்பாரோ அந்த சேஞ்சஸ் ஃபுல்லாக அவரோட பாடியில் இருந்தது. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் டைம் கோவிட் சுச்சுவேஷன் அவ்வளவு பேனிக் ஆனதுக்கு மக்கள் மனநிலை தான் காரணம். தெரிஞ்சோ தெரியாமலோ கவர்மெண்ட் ஒரு பக்கம் பார்க்குறவங்கெல்லாம் கோவிட் வந்து இதாயிடுவாங்க அதாயிடுவாங்க அப்படின்னு ஒரு அளவு கடந்த பயம் இருந்துச்சு. இந்த தடுப்பூசி வந்து அந்த பயத்தை கொஞ்சம் தவிர்த்துச்சு. எப்படி கோவிட் வந்தால் நம்ம பிழைக்கிறது சிரமம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருந்ததோ, இப்போ தடுப்பூசி போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து சீரியஸ் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பெரிய சினிமா பாப்புலாரிட்டி இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு திரும்ப சொல்ல விட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனில் நல்லா படித்தவங்க அவங்க எல்லாத்தையும் விட்டு தடுப்பூசி போடுங்க நல்லது. சின்ன குழந்தைங்ககிட்ட அப்பா அம்மாவை தடுப்பூசி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேண்டுகோளாவோ கட்டாயப்படுத்தியோ அந்த தடுப்பூசி வந்து போட வச்சாங்க. அப்படி போடுறதன் மூலமாக இயல்பாகவே எல்லாருக்குமே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ உருவாயிருக்கு. ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது ஒரு கூட்டமாக மக்கள் வாழும் இடத்தில் பெரும்பான்மையான பேருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் வந்த பெரும்பான்மையானவரை தவிர மிச்சம் இருக்கிற சில பேருக்கும் இயல்பாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பிளேக் இருக்குல்ல, பிளேக் நோய் முந்தைய 1950 காலகட்டங்களில் இப்போ நம்ம ஏரியாவிலலாம் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அதனால் இறந்தாங்க. தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் என்னென்னா, ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேரில் ஒரு 4 பேருக்கு பிளேக் வரும். ஆனால் பிளேக் நோயோட தன்மை என்னன்னா, அது அந்த எந்த இடத்துல இருக்கோ காற்றுல பரவிடும். அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அப்போ வந்துச்சுன்னா இன்னைக்கு மாதிரி அன்றைக்கி வைத்தியம் இல்லை. வந்ததுன்னா ஏறத்தாழ மரணம். ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்துவாங்க, அப்புறம் அப்படியே மரணம் ஆயிரும். இன்னும் சொல்லணும்னா ரோட்லாம் அப்படியே போட்டுட்டு போகிற காலகட்டம்லாம் இருந்துச்சு. இடத்தை எடுத்து அடக்கம் பண்ணாத காலகட்டம் முந்தி ஒரு காலகட்டம். அப்படி காலகட்டத்திலையும் 10 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 3-4 பேருக்கு பிளேக் வராது. அதுக்கான காரணம் இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி. இப்போ தடுப்பூசி முக்கியம்னு சொல்லிட்டு சில பேர் போட்டிருக்காங்க, சில பேர் போடலை. 18 வயசுக்கு கீழே பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இவங்கெல்லாம் தடுப்பூசி போடலை. இல்லை, இவங்களுக்கெல்லாம் கொரோனா ஏன் வரல? ஹேர்ட் இம்யூனிட்டி. ரெண்டாவது, இயல்பாகவே சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது இந்த பிறந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, சிசு, இன்ஃபேண்ட், அவங்களுக்கு வந்து நம்மளை விட ஒரு 10 பங்குக்கு மேலே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்புல ஒரு கிருமி உள்ளே போச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு மனித உடலில் ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்தில் எத்தனை அணுக்கள் இருக்கு? பேசிக் சயின்ஸ் எல்லாரும் படிச்சிருக்கீங்கல்ல. சிவப்பணு, வெள்ளையணு, பிளேட்லெட்ஸு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு. இதுதான் ஆர்பிசியோட ஃபங்க்ஷன். என்னன்னா, ரத்த சிவப்பணுவோட வேலை பாடியில் உள்ள எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜனும் எனர்ஜியும் கொண்டு போகிறது. டபிள்யூபிசியோட வேலை என்னன்னா, உடலோட செல்களை பாதுகாக்கிறது. தட்டணுக்களோட வேலை என்ன அப்படின்னோம்னா, ரத்தம் சில நேரம் உறைய வைக்கிறது, சில நேரம் உறைய விடாமல் தடுக்கிறது. அதுதான் தட்டணுக்களோட வேலை.
டெங்கு ஃபீவர் வந்துச்சுன்னா தட்டணுக்கள் பாதிக்கப்படும். தட்டணுக்கள்ங்கிறது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரை இருக்கும். டெங்கு வந்துச்சுன்னா அது 25,000 30,000க்கு போயிடும், சீரியஸ் கண்டிஷன் ஆயிரும். WBC தான் வந்து நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு மிகப்பெரிய அதோட வேலையே அதுதான். இப்போ நம்ம காலில் காயப்பட்டுச்சுன்னா சலம் வருதுல்ல, அது என்ன தெரியுமா? இல்லை யார் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. டெட் செல்ஸ் ஒரு இடத்துல ரத்தம் பட்டுச்சுன்னா வெளிப்பொருள் அந்த இடத்துல மட்டும் பாடியில் இன்ஃபெக்ட் ஆகும். இன்ஃபெக்ட் ஆனே அதுக்கு உடலோட எதிர்ப்பு தான் அந்த டெட் செல்ஸுங்கிறது. ஐ மீன் WBC வந்து அந்த இடத்துல மொத்தமாக போய் சேர்ந்து அந்த கிருமியை அதுக்கு மேலே அட்வான்ஸ் ஆக விடாமல் தடுக்கும். அப்போ நடக்கிற போராட்டத்தில் தான் அதெல்லாம் அப்படியே அந்த செல்லெல்லாம் டெத் ஆகி பஸ்ஸாக மாறும், பஸ்ஸல்ஸாக மாறும், அதுதான் வெளியில் வருது. அந்த மாதிரி WBC வந்து தன்னாலே தன்னை அதிகப்படுத்திக்கிறோம். பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னம்னா ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு உடலோட வெள்ளை அணுக்கள் வந்து வேலை செய்யும். அந்த இடத்துல போய் அதை வந்து வெளியேற்றுறதுக்கான வேலைகள் வந்து செய்யும். இந்த கொரோனா வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இதுவரை எந்த ஒரு வைரஸுக்கும் இல்லாத அந்ததோட ஸ்பெஷல் என்னென்னா மியூட்டன்ட் ஆகுறது. மியூட்டன்ட்னா எக்ஸ்மேன் ஒரு படம், ஒரு சீரீஸ் வந்துச்சு எக்ஸ்மேன். அது என்னென்னா மனிதர்களுக்கு வந்து மரபணு மாற்றுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து கண்ணில் தெரிய மாட்டார், ஒருத்தருக்கு வந்து காற்று மாதிரி மாறிடுவார். அந்த மாதிரி ஒரு மரபணு மாறுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கிடைக்கும். அப்போ இந்த வைரஸுக்கு என்ன அப்படின்னா மரபணு மாற்றும் போது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ ஆல்ரெடி இருக்கிற வேரியண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது வந்து புதுசாக மாறிடும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா கருப்பு வெள்ளைன்னு 2 கலர் இருக்குது. அந்த 2 கலரையும் சேர்த்தா அந்த 2 கலர் தான் வருமா? கருப்பையும் வெள்ளையும் சேர்த்தா 2 கலர் தான் வருமா? கிரேன்னு ஒரு புதுசாக ஒரு கலர் ஃபார்ம் ஆயிடும். கருப்பு கலரையும் வெள்ளை கலரையும் சேர்த்தா ஒரு கிரே கலர்னு ஃபார்ம் ஆயிடும். மியூட்டேஷனுங்கிறது அப்படி தான். இப்போ கண்டுபிடிச்சிருக்க தடுப்பூசி டெல்டா ப்ளஸை மட்டும் தடுக்கும். ஆனால் இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒமிக்ரான் வேறு மியூட்டன்ட் ஆயிடுச்சு. அப்போ தன்னோட உருவத்தை வந்து மாற்றிக்கிறது. இனி அதன் மேலே ஒரு ஆராய்ச்சி நடத்தி அதுக்கு ஒரு தடுப்பூசி வரும். இனி அடுத்தடுத்து தடுப்பூசியாக வந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் விட சிறந்த வழி என்னன்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறது, மனதை தைரியப்படுத்திக்கிறது நோய்க்கு எதிராக. இப்போ வந்து மழை காலம், இப்போ நம்ம ஊர் முழுக்க வைரஸ் காய்ச்சல் இருக்குது. கம்பம் ஊருக்குள்ளே ஏறத்தாலும் ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 2 பேருக்காச்சும் அந்த காய்ச்சல் இருக்குது. ஒரு 3 நாள் காய்ச்சல் இருக்குது, 1 வாரம் உடல் வலி இருக்குது. காய்ச்சல்னாலும் கொஞ்சம் நெஞ்ச காய்ச்சல்லாம் இல்லை, 1 or 2 அந்த அளவுக்கு வர இருக்குது. வைரல் ஃபீவர் வந்து அந்த கிளைமேட் மாறுதில்ல. இப்போ வெயிலும் மழையும் மாறி வந்துகிட்டே இருக்குது. எப்போல்லாம் வெயிலும் மழையும் மாறி வருதோ அப்போல்லாம் வைரஸ் டிசீஸ் ரொம்ப அதிகமாக பரவும். அதனால் அந்த நோய்கள் பற்றிய அச்சத்தை விடுவித்தோம்னா நிச்சயமாக எந்த நோயிலிருந்து உடனடியாக சரியாக முடியும். மருந்து எடுக்காமலே இல்லை, மன தைரியங்கிறது ஃபஸ்ட்டு. என்ன நோய்ங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு தகுந்த டயக்னோசிஸ், அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட், என்ன வைத்தியம் பண்ணணுமோ அதுக்கு. இப்போ ஹோமியோபதின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்துமா, பைல்ஸ், ரீனல் ஸ்டோனு, கேஸ்ட்ரிக் அல்சர், ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி ஒரு வைடு ரேஞ்ச் இருக்குது. எல்லாத்துக்குமே இப்போ அலோபதி மெடிசனில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ எல்லாமே ஹோமியோபதியிலையும் பண்ணுவோம். பட் அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சர்ஜிக்கல் டிசீஸ் எல்லாம் சரி பண்ண முடியாது. சர்ஜிக்கல் டிசீஸ் அப்படின்னோம்னா அறுவை சிகிச்சை தேவைப்படுகிற நோய்கள், அதாவது பித்தப்பை கல், ஹெர்னியா, இந்த மாதிரி நோய்கள் வந்து ஹோமியோபதியால் குணப்படுத்த முடியாது. ஹோமியோபதிங்கிறது வந்து சின்ன வார்த்தை, எந்த மருத்துவ சிஸ்டத்தாலையும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வு. அறுவை சிகிச்சை தேவைப்படுகிற நோய்கள் தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதியில் சிகிச்சை இருக்குது. ஆனால் ஹோமியோபதியில் ஸ்பெஷல் என்னென்னா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. வெரி மினிமம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா பொட்டன்டைசேஷன் அப்படிங்கிற அந்த டைலூஷன் அதெல்லாம் சொன்னாப்புல
பொட்டனைசேஷனுங்கிற ஒரு மெத்தடில் தான் ஹோமியோபதியை வந்து அந்த மருந்தை தயார் பண்ணுறாங்க. அதோட சோர்ஸ் என்னென்னா, இவங்க 3000 வகையான மருந்துகள் இருக்குது. இதுவரை 3000 வகையான மருந்துகள் இருக்குது. இவர் சொன்ன மாதிரி ஹோமியோபதியில் எல்லாமே மருந்து தான். பிளான்ட்ஸு, மினரல்ஸு, ஹெர்பல்ஸு, கடலில் இருக்கிறது, தரையில் ஊறுறது, நடக்கிறது எல்லாமே ஹோமியோபதியில் மருந்தாக எடுக்கிறோம். அதை ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி எடுத்து ஆல்கஹால் கூட ஒரு பங்கு அந்த மெடிசின் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டும் 9 பங்கு ஆல்கஹாலும் சேர்ந்து ஒரு 10 டைம்ஸ் சக்கஷன்ங்கிறது இப்படி ஃபுல்லாக அப்படி ஒரு 10 டைம்ஸ் சக்கஷன் சேர்ந்தால் 1x, ஒரு 100x சேர்ந்தால் ஒரு C, அப்படி அந்த மாதிரி ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஹோமியோபதி மெடிசனுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஹோமியோபதியில் பாம்பு விஷத்தில் இருந்தெல்லாம் மெடிசன் எடுக்கிறாங்க. நாஜான்னு ஒரு ஸ்னேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாஜா, ராஜநாகம். ஹோமியோபதியில் அந்த மெடிசனை நாங்கள் ஸ்ட்ரோக்குக்கு கொடுக்குறோம். ஸ்ட்ரோக், ஹார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு. ஏன்னா 2 வகையான பாய்சன் இருக்குது. ஒரு வகை பாய்சன் கார்டியாக் பாய்சன். நேரடியாக பாம்பு கடித்தவுடன் ரத்தத்தை உரைய வச்சு இதயத்துக்கு போகிற ரத்தம் உடைஞ்சிரும். இம்மீடியட் ஹார்ட் அட்டாக்கு, சடன் டெத்து. அது ஒரு வகையான பாய்சன், நாஜா. அந்த லேகசிஸ்னு இன்னொரு பாம்பு இருக்குது. அந்த ஸ்னேக்கோட பாய்சன் வந்து நர்வஸ் பாய்சன். அதாவது அது நரம்பு மண்டலத்தை தாக்கும். உடனடி மரணம் கிடையாது. ஆனால் படிப்படியாக சில அந்த பாம்பு கடிப்பட்ட அவங்ககிட்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொல்லுவாங்க 3 நாள் வரை வந்து மானிட்டரிங்கில் வச்சுருப்பாங்க. அந்த 3 நாளில் நர்வஸ் சிஸ்டம் ஒன்றா செயலிழந்துகிட்டே வரும். ஹலோ, பரவாயில்ல. ஹலோ, மாதிரி நரம்பு மண்டலம் வந்து படிப்படியாக செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு உறுப்பாக செயலிழக்கும். ஒரு பக்கம், ஒரு கை, ஒரு கால், அப்புறம் மூளை செயலிழந்து கோமாவுக்கு போய் அப்படி படிப்படியான மரணங்களை வந்து கொண்டு வரும். ஈவன் அந்த மாதிரி ஒரு பாய்சன்லேருந்து கூட ஹோமியோபதி மெடிசன் தயார் பண்ணுறோம். ஆனால் அந்த நேரடியாக ஒரு ஸ்னேக்கோட பாய்சன் ஒரு மனுஷனை கொல்லுது, அதே மெடிசனை எடுத்துக்கும் போது ஏன் கொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து அந்த எஃபெக்ட் தான். மினிமம் டோஸ் வந்து வெரி வெரி மினிமம். லேபரட்டரி டெஸ்ட்டில் கூட அந்த ஸ்னேக் பாய்சன் உள்ள மெடிசனை லேப் டெஸ்ட்டில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட இருக்காது. அந்த இதில் வந்து ஒன்றுமே இருக்காது. அவகாட்ரோ தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவகாட்ரோ தியரி 10⁻23 0. ஒரு அணுவில் அவ்வளவு துகள்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமியோபதி வந்து அந்த மாதிரி தான். ரொம்ப வெரி 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 மினிமம் டோஸ். அதனால சைடு எஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி சித்த வைத்தியத்திலையும் ஹோமியோபதி கான்செப்டில் ஒரு பாதி அளவு சித்த வைத்தியமும் இருக்குது. ஆனால் அவங்க க்ரூடாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பொட்டன்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, இப்போ நிலவேம்பு கஷாயம்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அந்த நிலவேம்பு கஷாயம்ங்கிறது வந்து ஆண்ட்ரோகிராஃபிஸ் பனிக்குலேட்டா அப்படிங்கிறது வந்து நிலவேம்பு கஷாயத்தோட பேர். அதை அப்படியே சாராக அரைச்சி குடிக்கும்போது அது நிலவேம்பு குடிநீர் அப்படி குடிச்சிடலாம். அதில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். லேப் டெஸ்ட்டில் கொடுத்து பார்த்தோம்னா அதில் அந்த ஆண்ட்ரோகிராஃபிஸோட டாக்ஸி இதெல்லாம் வந்துடும். ஆக்டிவ் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் லேபில் கண்டுபிடிக்கலாம். அதுவே ஆண்ட்ரோகிராஃபிஸ் ஹோமியோபதி மெடிசனில் ஹோமியோபதி மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஆல்கஹால் கூட பொட்டனைசேஷன் பண்ணும்போது அந்த நிலவேம்பு என்னென்ன நோயை குணப்படுத்துதோ அது எல்லாம் இதுவும் குணப்படுத்தும். ஆனால் லேபில் வந்து பார்த்தா இருக்காது, லேப் டெஸ்ட்டில் இருக்காது. சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். ஹோமியோபதிக்கும் சித்தாவுக்கும் உள்ள ஒரு மைனூட் டிஃப்ரென்ஸ். அலோபதியில் என்ன ஒன்றுனா அது இடத்துல 100% வந்து கெமிக்கல்ஸ். மூட்டு வலி சாப்பிட்றோம்னா மூட்டு வலி கண்டிப்பாக சரியாகும். ஆனால் அதோட பக்க விளைவுகள் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் வந்து அதை தவிர்க்க முடியாது. எமர்ஜென்சி கண்டிஷன்லாம் அலோபதியை முழுசாக ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு ஹார்ட் அட்டாக்னு வராதுன்னா இதயத்துக்கு போகிற ரத்தம் உறைஞ்சதுனால இதய துடிப்பு நின்றுருக்கும். அப்போ உடனடியாக ஒரு ஆன்டி ஹெப்பாரின் இருக்குது,
என்னென்னா ரத்தத்தை இந்த ரத்தம் கெட்டிப்படுதில்ல, அதை தண்ணிப்படுத்துகிற ஒரு மருந்து கொடுத்தோம்னா அந்த ரத்த ஓட்டம் மறுபடியும் சீராகி இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த மருத்துவமும் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவைக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லா வகையான மருத்துவமும் உயிர் காக்கும் மருத்துவங்கள் தான். இயல்பாக மற்ற நோய்களுக்கு ஹோமியோபதி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸு. நான் வந்து 19 இயர்ஸாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2003 இப்போ வர கம்பத்தில் கிளினிக் வச்சுருக்கேன். இங்கே வந்து 4th இயராக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் வேறு பிள்ளைகளை பார்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்பா இதுவரை நான் பார்த்ததுலேயே ரொம்ப சின்ன பிள்ளைங்க இவங்க, நான் மற்றவங்களும் பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்க. நிறையா பேர் ஏதாச்சும் டவுட் இருக்கா? காய்ச்சல் நோய் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம். இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு கடுமையான குளிர்காலத்தோட ஆரம்பத்தில் இருக்கா. டிசம்பர் ஜனவரியில் மிக குளிர் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். இன்னொன்னா கவர்மெண்ட்டே கூட இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டு டிசம்பருக்கு அப்புறம் இந்தியாவில் பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கங்கே வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. நீ அடுத்தடுத்து கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் கடுமையாகும். சில நாட்களில் நம்மளும் அந்த கட்டுப்பாடை வந்து எதிர்கொள்வோம். ஜனவரி அந்த டைமில் பழைய அளவுக்கு லாக்டவுன் அந்த மாதிரி போகாது. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ ஃப்ரீயாக இருக்கும்ல, மாஸ்க் போடாமல், அடுத்து மாஸ்க்கு திரும்ப கம்பல்சரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க்கை கம்பல் பண்ணுங்கள். கூட்டங்களை ஓரளவு தவிர்க்க இயன்றால் தவிர்த்துருங்க. அப்படி டிசம்பருக்கு அப்புறம் இது வந்து ஒரு கட்டாயமாகும். இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிற எல்லா விளையாட்டு போட்டிகளும் கேன்சல் ஆகிடுச்சு இந்த ஒரு 3-4 நாளில். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த ஒரு 14 பேருக்கிட்ட ஒரு 6 பேருக்கு கொரோனா டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூரில் இன்னைக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ இனி அடுத்தடுத்து வர்ற கட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாகும். நீங்கள் வந்து அந்த இயற்கையான நோய் எதிர்ப்பு முறையை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டீங்க. நீங்கள் கஷாயம் குடிப்பாங்களா? இப்போ ரெகுலராக குடிக்கிறாங்களா? கொடுத்தா ரைட்டு. கொடுக்காட்டிங்கன்னா நீங்கள் சார்கிட்ட கேட்டே கூட வாங்கி குடிச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் ஆக்கிடுங்க சார். ஏன்னா அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் கடுமை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லாட்டின்னா பரவாயில்ல, வராமலே போனால் ரொம்ப நல்லது தான். அதில் நம்ம வந்து ஒரு விக்டிம் ஆகிடக்கூடாது. பயம் வந்து இந்த வேரியண்ட்டை பற்றி என்ன ஒரு பயப்படுத்துகிறாங்கன்னா, இது வந்து வேக்சினுக்கு கட்டுப்படாது. 2 வேக்சின் போட்டிருக்கேன், எனக்கு வராதுங்கிறதுக்குள்ளே இது வராது. 2வது அதிவேகமாக பரவும் வேற சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஒன்றுன்னா அது ஆபத்தா இல்லையாங்கிறது தெரியல, ஆனால் பரவுற வேகம் அதிகம். அப்போ நம்ம அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம தைரியமாக எல்லா நோய் மாதிரியும் கொரோனாவும் ஒரு நோய் தான், ஜஸ்ட் அவ்வளோதான். வைரஸில் ஏகப்பட்ட வைரல் இருந்தது. கோவிட்டுக்கு முன்னாடி சார்ஸ் இருந்துச்சு, டெங்கு வந்துச்சு, எல்லாம் பறவை காய்ச்சல் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு போச்சு. அதே மாதிரி தான் கொரோனாவும் வரும் போகும். நீங்கள் இயல்பான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கொரோனா பற்றின அச்சம் தேவையில்லை. அது வந்து ஃபஸ்ட்டு மனதில் இருந்து தான் அந்த அச்சம் வருது. யாராச்சும் ஒருத்தர் இரும்பு நிலை ஓடுறது, ஒரு தும்பிட்டா அவ்வளோ பெரிய கூட்டம் கூட காலியாகிடுச்சு 10 நாளைக்கு முன்னாடி. 2வது நிறைய சைக்காலஜிக்கல் இம்பேக்ட், நிறைய சக மனிதன் கூட சேர்ந்து பழக முடியாத ஒரு சொன்னே நிறைய இருந்துச்சு. சக மனிதன் கூட கலந்து பேச முடியாத ஒரு சூழல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது வெறும் ஒரு நோயோடவே முடிஞ்சிருச்சு. ஆனால் பொருளாதார ரீதியாக அதோட பாதிப்பு அதிகம். சமுதாயத்துலேயும் வந்து ஒரு மனிதன் இன்னொருக்கிட்ட பேசக்கூடியது எல்லாமே குறைஞ்சி போச்சு. முடிஞ்சளவு நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டா பரவாயில்லை, யாருக்கிட்ட ஏன் பேசணும், போய் அடுத்தவங்க பார்த்து பேசினா தானே வருது. அந்த மாதிரியான ஒரு தாக்கமெல்லாம் கொரோனா உண்டு பண்ணிடுச்சு. படிப்படியாக வெளியில் வரணும், அது இல்லை இயல்பான நிலை. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறது தான் நமக்கான ஒரு நல்ல
ஒரு நல்ல நிலை. அது வந்து முடிஞ்ச அளவு நம்மளால் உணவு முறை மூலமாக, மனது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மூலமாக, சுவாச பயிற்சிகள் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து எளிதில் தப்பிச்சு வந்துடலாம். பெரிய கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்டமா அல்லது ஹோமியோபதி பற்றியோ அல்லது வேறு ஏதோ மருத்துவங்கள் பற்றியோ டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். கேளுங்க. எந்த கொரோனா ஊசி? இருக்கு, நான் அதுக்குள்ள வரேன். ஆக்சுவலாக தடுப்பூசின்னு போட்டால் எல்லா தடுப்பூசிக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கு. கொரோனா ஊசிக்கு அதே மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கு. அது என்ன செய்யும்னா, ஆரோக்கியமான மனிதன் உடலில் செயற்கையாக ஒரு கொரோனா எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அப்போ சில வகையான கெமிக்கல் சேஞ்சஸ் பாடியில் வரும். அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் வரும். மற்றபடி இந்த மீடியாவில் போடுற மாதிரி தடுப்பூசி போட்டேனே செத்துருவாங்க, அவங்களுக்கு அது இல்லாமல் போயிடும், இது இல்லாமல் போயிடுன்றதெல்லாம் வதந்தி. ஏறத்தாழ தடுப்பூசி போட்ட ஒரு 1000 பேரில் ஒரு 2 பேர் தான் இறந்துருப்பாங்க. அது இயல்பான ஒரு மரணமாக கூட இருந்திருக்கலாம். அதனால் இதை வச்சு தடுப்பூசி வந்து நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் இல்லாட்டி போட வேண்டாம், அவ்வளோதான். கொரோனானால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஊசி போடுவாங்க, காய்ச்சல் வரும், காய்ச்சல் வரலாம், வந்தால் மாத்திரை சாப்பிடுவீங்கன்னு ஒரு 2 பேராசிட்டமால் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கை தூக்க முடியாது அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு கையவே தூக்க முடியாது, பயங்கரமாக சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. போய் நான் தடுப்பூசி போட்டேன், எனக்கு போட்டேன், காய்ச்சல் வரல, கை தூக்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இயல்பாகவே நான் இருந்தேன். யாராச்சும் ஒரு சிலருக்கு வரலாம், அது வந்து சொல்லி அனுப்புவாங்க, தடுப்பூசி போட போகிறேன், கறி சாப்பிடக்கூடாது. இதில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் டாக்டரேவும், அவர் டாக்டர் தான். ஆனால் இல்லை, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா, தடுப்பூசி போட்டுட்டு 3 நாள் அவர் குளிக்கலை. அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்பிக்கை தான், சயின்டிஃபிக்காக அதில் எந்த ஃபேக்ட்டுமே இல்லை. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இணை நோய்கள்னா ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து ரத்த முறைகளை ஏற்படுத்தி உடனடியான மரணம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அது யாருக்குன்னா 1000ல் 10,000ல் ஒருத்தருக்கு தான் அப்படி. ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு தடுப்பூசி எந்த பக்க விளைவையும் உண்டு பண்ணாது. கேளுங்க கேளுங்க, சும்மா கேளுங்க, உட்காந்து கேளுங்க. சொல்லுங்க. ஆக்சுவலாக சைனைடுங்கிறது ஒரு மெடிசன் கிடையாது. ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு கெமிக்கல். நாக்கில் பட்ட உடனே உடனடியாக மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இதுவரை வியாதியில் கண்டுபிடிச்ச பாய்சன்லே ஹைலி எஃபெக்டிவ் அந்த மெடிசன் தான், சைனைடு தான். இது சாதாரணமாக வெள்ளி பற்ற இருக்குல்ல, வெள்ளியை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சைனைடை யூஸ் பண்ணுவாங்க. சைனைடு, ஐசோசைனைடு, மீத்தேல் ஐசோசைனைடு கெமிக்கல், அது மெடிசன் இல்லை. சைனைடு நாட்களில் பட்டால் உடனடி மரணம், ட்ரீட்மெண்ட்டுக்கு சான்ஸ் இல்லை. ஹிட்லர் வச்சிருந்தாரு, விடுதலை புலி தலைவர் பிரபாகரன், அவர் விடுதலை புலிகள் எல்லாருமே அவங்க கழுத்தில் உள்ள ஒரு காயத்தில் சைனைடு வச்சிருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. நிறைய பேர் அவங்க பிடிக்க வரும்போது அதை கடிச்சிட்டு இறந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு போட்டி கூட நடந்துச்சு, சைனைடோட சுவை என்ன அப்படி அதை கண்டுபிடிச்சா நிறைய பணம் தரதா சொன்னாங்க. ஆல்ரெடி அவர் அது வந்து நேர்லி சூசைட் தான். ஏன்னா சைனைடு சாப்பிட்டா கண்டிப்பாக இறந்துருவாங்க. இருந்தாலும் அவர் ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கி முன்னக்கூடிய செலவு பண்ணிடுறாரு. அவருக்கு இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது
அது இனிப்பாக இருந்தால் இப்படி ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும், அப்படி அவ்வளோ இண்டிகேஷன் கொடுத்தும் அவரால் சைனைடின் சுவையே சொல்ல முடியல. ஏன்னா நாட்டில் பட்ட நொடி மரணத்துக்கு போயிடுச்சு. அதனால் சைனைடு மருந்து இல்லை. சும்மா கேளுங்க கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. ஒரு நிறைய பேர் வந்து கண்ணு வந்து பாதிப்பு வருது, தூரத்து கம்மி கிட்ட கோளாறுலாம் இருப்பாங்க. இதுக்கு வந்து அக்குபஞ்சர் ஏதாவது இருந்தால் இல்லை வேற ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த தூர பார்வை கிட்ட பார்வை இதெல்லாம் என்ன காரணம்? பெரும்பாலும் வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, ஐ மசில்ஸ் கண்ணோட தசை பகுதியில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுறதன் மூலமாக இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வருது. ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா, வைட்டமின் ஏ பற்றாக்குறையாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான உணவுகள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கண்ணோட பவரை செக் பண்ணணும். அந்த பவரில் வந்து லென்ஸு மசில்ஸு அதோட எலாஸ்டிசிட்டியை வந்து இழந்துடும். அப்படி இழந்ததை இயற்கையாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதாவது அக்குபஞ்சரோ ஹோமியோபதியோ இது பண்ணும்போது குறைவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10 பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா 1-2 பேருக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு கண்ணாடி தான் இப்போ டெஸ்ட் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக அந்த லென்ஸை வந்து அந்த பவரை கண்ணில் வச்சு தருவாங்க. அப்போ நமக்கு ஒரு பார்வை குறைபாடு தற்காலிகமாக நிறைவடைகிறது. பர்மனெண்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், பாடி பில்டிங் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து ஸ்டீராய்டு மாதிரி. நீங்கள் அந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறவங்க தான் உங்கள் உடம்பு அந்த மாதிரி இருக்கும். நேச்சுரலாக உணவில் உள்ள ப்ரோட்டீன் இருக்குல்ல, மீன், பருப்பு, அந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோட்டீன் தான் பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செயற்கையாக சேர்க்கக்கூடிய புரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்று தொடர்ந்து எடுக்கணும். விட்டுட்டிங்கன்னா உடம்பு பழைய மாதிரியெல்லாம் விட்டு போகாது. அது தவறு. இந்த ஜிம்மில் கொடுக்குற ப்ரோட்டீன் பொருள்லாம் தேவையில்லை. அது வந்து தற்காலிகத்துக்காக, அதாவது ரொம்ப நோய் முடியாமல் இருந்து அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு உள்ளவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ப்ரோட்டீன் அது. டக்குன்னு, அதாவது எப்படின்னா ஒரு சடன் ஸ்டார்ட். பேட்ரி இப்போல்லாம் இன்பில்ட் பேட்ரி வந்துருச்சு மொபைலில். வந்து என்ன செய்வாங்கன்னா பேட்டரியில் இதாகிடும், பேட்டரி ட்ரை ஆகிடும். 1 வாரம் 10 நாள் சார்ஜ் போடாமல் இருந்தால் அதில் சார்ஜ் எவ்வளவு போட்டாலும் உடனடியாக சார்ஜ் ஏறாது. குயிக் ஸ்டார்ட்னு ஒன்று அவங்ககிட்ட இருக்கும். குயிக் சார்ஜ்னு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். வச்சோன்னே வோல்டேஜ் இப்போ நார்மலாக 50 வோல்டேஜ்னா அந்த குயிக் சார்ஜில் வச்சா 100 வோல்டேஜ் டக்குன்னு இப்படி வைக்கும்போது உடனடியாக சார்ஜ் ஏறிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும், அடுத்து ரெகுலர் சார்ஜர் போட்டு மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் அந்த மாதிரி தான். உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கண்டறியப்பட்ட ப்ரோட்டீன். அது அப்படியே படிப்படியான மாற்றங்கள் வந்து பாடி பில்டிங்க்கான ப்ரோட்டீனாக வந்துருச்சு. அது சரியான முறையில் கேளுங்க. ரெட் பிளட் செல் கம்மியாக அனீமியா வரும். ரத்த சோகை, கைகால் மதமதப்பாக இருக்கும். உடம்பெல்லாம் வீங்கும், அதாவது வீக்கம். அது வந்து எப்படின்னா இந்த மஞ்சள் காமாலையில் ஊது காமாலைன்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் அப்படி கைகால பலூனில் காற்றடிச்ச மாதிரி வீங்கிடும். எக்ஸ்ட்ரீம் டிகிரி. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உள்ள அந்த அனிமிக்கு என்னென்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், ஈஸியாக சோறு உடைஞ்சிருவாங்க. ஒரு 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல உட்கார முடியாது, நிற்க முடியாது. மதமதப்பு இப்படி கைகால மடக்கி உட்கார்ந்தாங்கன்னா அந்த பகுதியில்
ரத்த ஓட்டம் தடைபட்டு மதமதப்பு வந்துடும். எந்திரிச்சு ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்புறமேல் தான் நடக்க முடியும். ரத்தம் கம்மியான அதான் நடக்கும். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்கும். சின்ன மெடிசன் தமிழ் மெடிசன்லாம் சைடு எஃபெக்ட் இல்லை, அதுதான் சொன்னேன் நான். ஆக்சுவலாக இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கவே கூடாதுன்னு இல்லை, சில கண்டிஷன்ஸில் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பெயின், அவருக்கு ஹார்ட் அட்டாக்னா அந்த இடத்துல இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தா தான் நீங்கள் காப்பாற்ற முடியும். சைடு எஃபெக்டை விட அந்த இடத்துல எஃபெக்ட் வந்து முக்கியம். அதனால் அப்படி முழுசாக தவிர்க்க முடியாது. எடுத்துக்கலாம், அலோபதி எடுத்துக்க கூடாதுன்னாலும் இல்லை, எடுத்துக்கலாம். பட் இதை விட்ட வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம். பிடிச்சிடலாமா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த அருமையான வாழ்க்கை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்தினருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Before this, our Ustad is going to present a sharp machine for our PPT. So